காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. காவல்துறை அதிகாரிகள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பேசுங்க நின்று அப்படின்றத கேட்டிங்களா? கேட்கல. ஏன்? உங்களுடைய டிசைன் வேறு, உங்களுடைய திட்டம் வேறு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. 9 பேர் செத்தாங்க. முதல் மாநாட்டில் 6 பேர், அடுத்தது மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்தாங்க. என்ன கொடுத்தாரு அவர்? கண்டுக்க கூட இல்லையா அவர்? நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. விஜயனுடைய அஜெண்டா என்ன? திமுக மேல ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும், திமுக ஆட்சி மேல ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும். அதோட முடிஞ்சு போச்சு. அதான் அவர் செய்யறாரு. இதை எடப்பாடி பழனிசாமி வேலை செய்ய முடியாது, பிஜேபி வேலை செய்ய முடியாது. நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அப்படியே டிஎம்கே கலர் போட்ட சைக்கிளில் போயிட்டு நீங்க 2021 ஓட்டு போட்டீங்க. அப்புறம் 2 வருஷத்துலேயே உங்களுக்கு அவ்வளோ பெரிய விழிப்புணர்வு வந்துருச்சா நான் திமுக பத்தி? விட்டு எடுத்து வச்சு வாசிக்கிறாரு. தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தையை அவரால் படிக்க முடியல. கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி கூடிய சீக்கிரம் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நீங்க பதுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு நாளா பேச முடியல? ஒற்றை காரணம், பிஜேபி. பார்த்து நடந்துக்க. we will support you at the right time அப்படின்ட்டு. விஜய் நான் சந்திச்சு பேசுறேன்ல ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, ரொம்ப நல்லா இருந்தார். கடைசியாக அவர் சொல்றாரு, ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விஜய் அந்த நிவாரணத்தை அறிவிச்சிருந்தார்கள். ஆனால் அது நேரில் போகாமல் வங்கி கணக்கில் போட்டிருக்கிறது இப்போ விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதனால தான் விஜய் போகலை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கெட்ட பேர் வரக்கூடாதுன்ட்டு. இது ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு பிஆர் ஒர்க்குங்கிறது ஒரு வெளிப்படையாக தெரியும்? இல்லை, இது அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடக்கத்துலேருந்தே அவர் முன்னெடுக்கிற அரசியல் தப்பானது. நான் அவருக்கு ஆதரவாக சக்தியாக இருந்துட்டு பிறகு நான் விலகி கொண்டவன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு கட்சியை தொடங்குறாரு அப்படின்னோம்னா அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய குறிக்கோள் என்னன்னா, எந்த மக்களுக்காக அந்த அரசியலை முன்னெடுக்கிறாரோ அந்த மக்கள்கிட்ட ஒரு நேர்மையாக இருக்கணும். அந்த இடத்துல விஜய் இல்லை. டே 1லேருந்து அவர் வந்துட்டு ஒரு ரகசிய அரசியல் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதான் அதிமுகவோட நெகோசியேஷன். நீங்கள் விக்ரவாண்டியில் பேசுறது ஒன்று, இங்கே நெகோஷியேட் பண்ணுறது ஒன்று. அது ஏன் முன்னாடியே அது வெளிப்பட்டுச்சு. நான் அதை ஜனவரி 30ஆம் தேதி நான் வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது, ஆர்எஸ்எஸ் முகாம்லேருந்து வரவங்களெல்லாம் சேர்த்துக்கிறது, ஊழலை எதிர்க்கிறது, அப்புறம் ஊழல் அப்படின்னா லாட்ரி சீட்டு ஆள் கூட சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி விஜயனுடைய பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு லைனே கிடையாது. அவர் பாட்டுக்கு, அதாவது நான் சொன்ன கேட்டுக்குவாங்க, அது ரசிகர்களோட பொருந்தும், மக்கள்கிட்ட அது எடுபடாது. மக்கள் உங்களை வந்துட்டு ரசிப்பாங்க, கைவிட்டுருவாங்க. ஏன்னா அரசியல் களம் அப்படின்றது வேற. அரசியல் களத்தில் வந்துட்டு என் முன்னாடி வந்து நிற்கிற அந்த தலைவரால் அவருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் விஜய் ப்ரூவ் பண்ணலை. அதில் ஒன்று தான் கரூர். கரூரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, அந்த இடத்த விட்டு நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்றதுக்கு இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு பதில் இல்லை. ஏன் போகணும், ஏன் அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கேப் ஆகும். திரும்ப உள்ளே போக வேண்டாம், பிரச்சனை ஆயிரும் காவல்துறை அதிகாரிகள் சொன்னதாட்டு அதை வச்சு நான் ஒரு இவர் சொல்லலாம்ல. அதை காவல்துறை அதிகாரிகள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பேசுங்க நின்று அப்படின்றத கேட்டிங்களா? கேட்கல. ஏன்? உங்களுடைய டிசைன் வேறு, உங்களுடைய திட்டம் வேறு. இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்துட்டு வெளிப்படையாக ஆகிப்போச்சு. அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ விஜயை காப்பாற்றுறது என்னென்னா, இந்த வழக்கு வந்து விசாரணையை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றினது, அதை அவர் காப்பாற்றிருச்சு. அவர் கட்சிக்காரங்க அவங்க பண்ண குளறுபடிகள் எல்லாத்தையுமே காப்பாற்றிருச்சு. எப்படின்னோம்னா, இந்த ஒரு வாரம் இருந்துருச்சுன்னா, போன திங்கட்கிழமை பதிலாக அது நவம்பர் 14ஆம் தேதி அடுத்த ஆர்டர் ஃபைனல் ஆர்டர் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா அந்த நீதிபதி மகேஸ்வரி அவங்க, அந்த வழக்கை 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அதுக்குள்ள இங்கே உயர்நீதிமன்றம் போட்ட அந்த எஸ்ஐடி கிளீனாக நேரம் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது விஜயால். எல்லாம் உண்மை வெளில வந்துட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வாக்குமூலம் வாங்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவசரமாக கடன்னு அந்த மாதிரி ஒன்று ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது டக்குனு இவங்க தூக்கி மாற்றிட்டாங்க. ஸோ விஜய் வாஸ் சேவ்டு, அந்த இடத்துல சேவ்டு. அதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அது முடிஞ்சு போச்சு. அவர் அந்த காம்பன்சேஷன் கொடுக்குற இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதை வந்துட்டு அவங்க, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 8 கோடி 8.25 கோடி அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை அவங்க தாமதிச்சாங்க. இதுதான் உண்மை. அந்த 20 லட்சம்னு சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு தமிழக அரசு 10 லட்சம்னு சொல்லிடுச்சு. அதனால் 20 லட்சம்னு சொன்னாங்க. இவங்க ஒன்றும் அந்த மாதிரி இறந்தவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாங்கன்னா 9 பேர் செத்தாங்க. முதல் மாநாட்டில் 6 பேர், அடுத்தது மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்தாங்க. என்ன கொடுத்தாரு அவர்?
கண்டுக்க கூட இல்லையா அவர்? அப்போ என்ன அப்படின்னோம்னா இது ஹைலைட் ஆயிடுச்சு. உடனே அந்த இடத்துல வேற வழி இல்லை, அவர் கொடுத்தாரு. கொடுக்கறத வந்துட்டு அந்த ஆர்ஜிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவர் பண்ணார். யார் அனுப்புனாங்கன்றது தெரியாது, அனுப்பிட்டார். அதில் 2 பேரை வந்துட்டு தவிர்த்துடுறாங்க. யார் அப்படின்னோம்னா அவங்க 2 பேருமே உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இது பண்ணும்போது நாங்கள் கையெழுத்து போடலை, நாங்கள் போடலை இந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை சொல்லிட்டாங்க அவங்க. அது விசாரணையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மற்ற 38 பேருக்கும் 39 பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க. நான் அதில் தலையிட விரும்பலை. ஏன்னா இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவரால் கொடுக்க முடியும், அதை கொடுத்துட்டாரு. அந்த இடத்தோட அது போயிடுச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த அரசியலில் நீங்கள் இன்ன வரைக்கும் ஏன் பதுங்குறீங்கன்ற? நீங்கள் பதுங்கிறதுக்கான காரணம் என்ன? ஏதோ உங்களுக்கு கூட இருந்த ஆதவ அர்ஜுனா வந்துட்டு 16 நாள் காரியம் துக்க நாள் அனுஷ்டிக்கிறது எதுதோ சொன்னார். உங்களுக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆகி போச்சு? எதற்காக நீங்கள் வெளில வர மாட்டேங்கிறீங்க? அரசியல் ரீதியாக நீங்கள் எதுவுமே கமிட் பண்ண வேணாம். அந்த மக்களுக்காக நீங்கள் வெளில வரலாம் இல்லையா? நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாத எவ்வளோ விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க, போகிறீங்க. யாருக்கிட்டையும் சொல்லணும், யாரும் வரப்போகிறதில்ல. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டுடியோவுக்கு போகிறீங்க, யாராவது வழியில் ஏதாவது குறுக்கிடுறாங்களா என்ன? கிடையாது. அப்படிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லை. நீங்கள் சொல்லி அறிவித்து உங்கள் கட்சிக்காரங்களை தூண்டி விட்டால் வழி அவங்களாம் வரது வந்து சேர போகிறதில்ல. ஆனால் நீங்கள் தாராளமாக போயிடலாமே, போயிட்டு அந்த மக்களை சந்திக்கலாமே, அவங்கள ஆறுதல் தெரிவிக்கலாமே. அவருக்குடைய அச்சம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னோம்னா, கோபமாக இருக்கக்கூடிய மக்கள் எதுவும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. அதனால தான் அவர் அவ்வளோ பாதுகாப்பை தேடி போலீஸ்கிட்ட கொடுத்தாரு. 1 கிலோமீட்டர் சுற்றளவில் யார் இதெல்லாம் நடக்கிற விடயமா? அதெல்லாம் அப்படி கேட்கலாமா? முதல்ல நம்மளாம் என்றைக்கும் சொல்லிட்டு இருந்தோம், மக்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டான். அவர் அதை நம்ப தயாராக இல்லை. யாரும் என்ன நெருங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு அளவில் தான் அவர் இருக்கிறார். ஸோ அவருடைய பாலிடிக்ஸ் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு வழியில் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி அவர் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சிக்கலுக்கே மூலம். சார் நீங்கள் சொன்னீங்க 2 பேருக்கு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவங்க எதிர்த்து சொல்லிட்டாங்கன்னாலும் கூட இல்லை, அது விஜய் செய்கிறாரு அப்படின்றத விட விஜய் கூட இருக்கிற கட்சி பார்த்தவங்க பண்ணுறாங்க. நீங்கள் காட்டி கொடுத்த அப்படின்ற மாதிரி. அந்த ஆள் பன்னீர்செல்வம் வந்துட்டு அந்த பையனே தெரியாது, 7 வருஷம் பார்க்கல. ஆனால் பன்னீர்செல்வம் கேஸ் போடுறாரு. பன்னீர்செல்வத்துக்கு எப்படி அங்கே இருக்கக்கூடிய பெரிய வழக்கறிஞரை தெரியும்? இல்லை செல்வராஜ் எப்படி ஒரு வழக்கறிஞரை உங்களுக்கு எனக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட தெரியுமா? அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னோம்னாலே நம்ம கையில் ஒரு 10 லட்ச ரூபா ரிசர்வில் இருக்கணும் இல்லையா? ஒரு வழக்கறிஞரை விட்டு ஒரு சீனியர் கவுன்சிலரை வச்சு அங்கே போடணும் அப்படின்னோம்னா அந்த அளவுக்கு போடணும். முடியுமா? அது எப்படி இவங்களாம் வந்துட்டு போட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்றதான் உண்மை. அப்போது அவங்கள காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் 2 விதமாக இறங்கியிருக்கீங்க. ஒன்று, உச்சநீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கண்காணிப்பின் கீழ் ஒரு எஸ்ஐடி போடணுன்றது உங்களுடைய கோரிக்கை. உங்களுடைய இன்னொரு கோரிக்கை தமிழ்நாடு காவல்துறை கிட்ட கேஸை போடுங்கன்றது. அது இவங்களெல்லாம் வச்சு போட்டுது. 2 இடத்துல நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உச்சநீதிமன்றத்தினால ஜெயிச்சிட்டீங்க. அதான் நீதி வென்றது. நீதி வென்றதனுடைய அர்த்தம் அவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறம் அது என்ன ஆக போகுது, அது விஜய் பொறுத்திருந்து அனுபவிக்க வேண்டியது தான். ஸோ அதனால் அவங்க கிட்ட அந்த 2 பேருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஏன்னா அந்த கட்சிக்காரங்களே அப்படி பண்ணிருக்கலாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கலாம். அது மாதிரி அந்த மக்களோட நடவடிக்கையுமே இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்பி படத்துலேருந்து ஒரு காட்சியும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு பில்டிங் இடிஞ்சு விழும்போது ஒரு கணவர் வந்து பில்டிங் வெளியே இருந்ததுனால அவருக்கு ஒரு 1 கோடி ரூபா நிவாரணம் கிடைக்காம போயிருங்கிறது, அந்த ஒய்ஃப் வந்து நீ போயிருந்தேன்னா எனக்கு 1 கோடி ரூபா கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு காட்சி இது பண்ணுறாங்க. ஸோ மக்கள் வந்து இப்படி தங்கள் உயிர்களை பலி கொடுத்தாத சம்மந்தமான ஒரு கோபமும் இல்லை, பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து விஜய் மேலே இல்லை, அவங்களுக்கு புரியாதுங்க. ஒரு ரசிகனாக இருக்கிறவனுடைய மனநிலையும் அவனுடைய அரசியல் பொறுத்தவரை எங்கே இருக்கும் நினச்சி பாருங்க. ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த மாநாட்டை பற்றி சொல்கிறாரு. இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். இவன் தன் கட்சி, தன்னுடைய கட்சியினுடைய பெருமை, அவர் சொல்லக்கூடிய விட என்ன, அதெல்லாம் உணரவே இல்லை. அப்படி உணர்த்தக்கூடிய நிலையிலையும் விஜய் இல்லை. ஏன்னா அவரே அரசியல் புரியாதவராக இருக்காரு. இதுதான் ரூட் காசு. மீம்ஸ் போடுறவங்க அது வேற. நான் அந்த இடத்துக்கு நான் வர தயாராக இல்லை. தன்னுடைய ரசிகர்களை வந்துட்டு அரசியல் வயப்படுத்தணும் அப்படின்ட்டு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை அவர் செய்யவே இல்லை. அவரும் அரசியல் வயப்படவே இல்லை. விட்டு எடுத்து வச்சு வாசிக்கிறாரு. தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தையை அவரால் படிக்க முடியல. மனிதர் அப்படின்றாரு. நீங்கள் என்னென்ன வந்துச்சுன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம விமர்சித்தோம் அப்படின்னா அது ஏதோ மாதிரி தெரியும். எதையுமே உள்வாங்கிக்காமல் நீங்கள் எப்படி செய்கிறீங்க? பிரச்சனை ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. உட்காந்து நீங்கள் ஆழமாக ஒன்றத்தை படிச்சிங்க அப்படின்னோம்னா, பரந்தூரில் போய்ட்டு பேசுனீங்கல்ல, அது மட்டும் எப்படி முடிஞ்சது உங்களால்? ஏன்னா அதில் நீங்கள் ஈடுபாடு கொண்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நீங்கள் ஈடுபாட்டோட பேசவே இல்லை. ஆனால் நாகப்பட்டினத்தில் மட்டும் ஒரு முகம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு, பேசிட்டு சரி அது நம்மளோட எஜெண்டா இல்லை அப்படின்றாரு. எஜெண்டான்ற வார்த்தை என்னது? ஒரு நோக்கத்தின் பார்ப்பட்டு செயல்படுவது. அதானே
விஜய் அவர்களே, உங்களுக்கு எஜெண்டான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ யூஆர் வித் அன் அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு வெளியில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டுட்டு சரி அது நம்மளுடைய அஜெண்டா இல்லை அப்படின்றீங்க. இதை நல்லா ஒத்து கவனிச்சு உங்களுக்கு புரியும். எஜெண்டா அப்படின்னா விஜயனுடைய அஜெண்டா என்னது? திமுக மேலே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும், திமுக ஆட்சி மேலே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும். அதோட முடிஞ்சு போச்சு. அதான் அவர் செய்கிறாரு. இதை எடப்பாடி பழனிசாமியால செய்ய முடியாது, பிஜேபியால் செய்ய முடியாது, விஜயால செய்ய முடியும். ஏன்னா இளைஞர்கள் அவர் வந்துட்டு ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ இளைஞர்கள்கிட்ட பண்ணுறதுனால அதை அவர் பண்ணார். இப்போ ஈரோடு மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு என்ன காரணம்? திருச்சியிலேருந்துட்டே நீங்கள் பாருங்கள், எந்த இடத்துலையுமே காவல்துறையினுடைய எந்த இதையும் அவர் கடைபிடிக்கவே இல்லை. அங்கே ஒன்றும் ரோடெல்லாம் ஜனங்க இருந்துக்கிட்டு இவரை போக விடாதெல்லாம் பண்ணலை. எல்லாம் கூட தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஏர்போர்ட்லேருந்துட்டு. இவர் போகணும்னா அன்னைக்கு நேராக அந்த மரத்தொட்டிக்கு போயிட்டு மர கடைக்கு போயிட்டுருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, இந்த அரசு இந்த போலீஸ் எனக்கு வந்துட்டு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு உரிமை பர்மிஷன் கொடுக்கல, நான் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுறே பார்த்துக்கோ அப்படின்ற அளவுக்கு போனாங்க. இந்த காவல்துறை என்ன பண்ணிச்சு, ஒரு தயக்கம், அந்த அரசுக்கிட்ட இருக்க தயக்கம், அது ஒரு கேஸ் ஆக்கலை. விஜய் போயிருக்கலாம். அப்படி 6 மணி நேரம் தாமதிச்சதுனால அங்கே இருக்க கடைக்காரங்களுக்கு வந்துட்டு வியாபாரம் போச்சு, அந்த மக்களுடைய மொபிலிட்டி, அவங்களுடைய இயக்கம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேஸை போட்டுருக்கலாம். போடவே இல்லை. இது விஜய்க்கு மேலே என்கரேஜ் கொடுத்துச்சு. பயப்படுறாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு. அதனால் வந்த வினை இப்படி போயிட்டு 41 உயிரிழை பறித்திருக்கு. அதே நேரத்தில் இந்த மக்கள் மேலே வைக்கப்படுற விமர்சனத்துக்கு சிலர் பதில் சொல்கிறாங்க. தற்கொலைகள் நம்ம சொல்கிறோம், அவங்க நம்ம சகோதர சகோதரி. இப்போ எம்ஜிஆர் வரைக்கும் அரசியலுக்கு வந்தாங்க, சினிமா பார்த்து தான் வந்தாங்க. ஆனால் இப்படி இல்லை வந்து. ஸோ இப்படி ஒரு ஜென்ரேஷன் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன அப்படின்னோம்னா, இப்போ எம்ஜிஆர் வந்துட்டு அரசியல் ஷேப் ஆனவர், பரப்புரைக்கு வந்தவர், மக்களை நேசித்தவர். இது 3மே விஜய்கிட்ட இல்லை. டு பி ஃப்ராங்க் வித் யூ விஜய், இது 3மே உங்ககிட்ட இல்லை. மக்களை நீங்கள் நேசிக்கலை, அரசியல் பின்னணி இல்லை, மக்கள்கிட்ட உண்மையாகவும் இல்லை. அது ஒரு பெரிய டிராபேக்குங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு உண்மையானவராக இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த குடும்ப தலைவராக இருக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அக்கறை தானுங்க ஐயா, உண்மையாக இருக்கணுன்றதுன்னு அக்கறை தானே. அக்கறை இருந்துச்சுன்னா அவ்வளவு டைட்டான ஒரு இடத்துல பஸ்ஸை விடுவாங்களா? திணிப்பாங்களா? போயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவாங்களா? மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரசனை அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஐயா. இப்போ 4 விடயம் தெரிஞ்சவங்ககிட்டையும் ரசனை இருக்குது, என்கிட்டையும் தான் ரசனை இருக்குது. நான் வந்து சினிமா பார்க்குறவன் தான், சினிமா பாட்டை கேட்குறவன் தான். நம்மளும் சிவாஜி எம்ஜிஆரெல்லாம் ரசித்தோம் தான் இல்லையா? என்ன வரைக்கும் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க நம்மளுடைய அரசியல் தலையெடுத்தை நிர்ணயிக்கல, சிந்தனையை நிர்ணயிக்கல. நம்ம தான் அவங்கள சூஸ் பண்ணோம். ஜனநாயக அரசியல் என்னது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. இங்கே அப்படி இல்லை. அதனால தான் புள்ள சத்தத்தை பற்றி கூட கவலைப்படல. அவன் விஜய் நல்லா இருக்கணும்னு இவர் தான் காரணன்றதே உணரலாம். அவன் அவங்கள குறை சொல்லி என்ன இருக்குது? எறும்பு மாதிரி செத்து போகிறாங்க சார். எறும்பு சாரையாக போகுது. நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 10 எறும்பு செத்து போயிடும். அந்த எறும்பு மற்ற எறும்புலாம் தப்பிச்சு எறும்பு அந்த மிரிச்சிட்டு போகிறான் பாரு, நான் கத்தும் போது ஒன்றும் கிடையாது இல்லை. அதே மாதிரி இருக்காங்க சார் இந்த மக்கள். எல்லாரும் கிடையாது, அட்லீஸ்ட் இந்த பாதிக்கப்பட்டவங்க. 2 பெண்ணை இழந்த ஒரு பொண்டாட்டி இப்படி பேசுகிறா அப்படின்னோம்னா என்ன சொல்கிறது? நம்ம 2 குழந்தைங்க சார். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே பிள்ளைங்க அப்படின்ற ஒரு இடத்துல, ஒரு உலகத்தில், ஒரு நாட்டில். அதனால விஜய் அப்படின்னா அப்படி என்ன பண்ணாரு விஜய்? பெரிய நடிகரா, தலை சிறந்த கலைஞரா, சிவாஜி மாதிரி, இல்லை எம்ஜிஆர் மாதிரி சும்மா எடுத்து கொம்ப சுத்தினார்னா விட பறக்கும் அப்படின்றவரா, இல்லை நிறைய ஒரு சமூக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரா, அந்த சூர்யா மாதிரி இவங்கள மாதிரி? எதுவுமே இல்லை. அப்போ ஒரு பைத்தியம் ஆகியிருக்காங்க. அதை அவர் கட்டி காப்பாற்றிக்கிறார். 4-5 பேரை சுற்றி வச்சுட்டு கிட்ட யாரும் நெருங்கக்கூடாது. அந்த கட்சிக்கு இவருக்கு ஆலோசகராக இருக்கிறவன்னா இவர் ஒரு கல்ட். இவர் சொன்னா அப்படியே அசையுது பார் கூட்டம் அப்படின்னு. ஏன்னா ஜனநாயகன் படம் அந்த எய்ம் தான். அவர் கை அசைச்சார்னா அதை அப்படியே பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான். ஸோ அதுக்காக தான் அங்கே பண்ணிக்கின்னு எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்களுக்கு தெரியாதுல்ல இவ்வளவு பண்ணுறாங்கன்ட்டு. திடீர்னு கூட்டம் வருது, கூட்டம் வந்துருச்சு அப்படிதான் நினைக்கிறாங்களே ஒழிய, இந்த கூட்டம் ஏன் இவ்வளோ காலம் வராது இப்போ வருது? ஏற்கனவே இங்கே வர வேண்டியவனா வந்துட்டான், இப்போ யார் புதுசாக வந்து இவ்வளோ தள்ளுறாங்க? இவரே நடுவில் கொண்டாந்து பஸ்ஸை விடுறாரு. அந்த சிந்தனையே இல்லைங்களாங்க. அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு என்ன பேசுவோம்? இந்த மாதிரி வந்து அங்கே ஜனநாயகம் படத்தோட படப்பிடிப்பு நடந்ததுங்கிற மாதிரி தகவல்களும் வருது. வந்து நீங்களே கூட சொல்லி இல்லை, அதுதான் அது. அல்லாட்டி அவளை ட்ரோனை என் பறக்க விடுறான். இந்த ஜனநாயகன் படத்தோடைய போஸ்டர் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படின்றது இதை வச்சுட்டு இப்படி காட்டுறாரு பாருங்க, செல்ஃபோனு. அது வந்துட்டு கேரளாவில் நடந்துச்சு. அது ஒரு பேருந்து மேலே ஏறி நின்று அப்படின்றாரு. அதே மாதிரி நெய்வேலிலையும் அதை அவர் பண்ணார். அவர் மேலே ஏறி போயிட்டு அப்படி பண்ணி எனக்காக அதை வந்துட்டு அவங்க பெருசாக ஜோடிக்க பார்த்தாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர் எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்கன்னாங்க. யாருக்கு தெரிஞ்சது? ஓட்டிட்டு போயிடறாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிட்டு போகிறாங்க. பாதி வேலை இறக்கி விட்டாரு புசியானதெல்லாம் அப்படிலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ நம்மளுக்கு தெரியாது. போலீஸை தான் விசாரிக்க கூடாது பண்ணி தூக்கி சிபிஐக்கு மாற்றியாச்சு.
அப்போ இவங்க பண்ண நினச்சது என்ன சார் இது? எதுக்காக அப்படி கூட்டணும்? ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, எதுக்காக கோயம்புத்தூரில் இருந்துட்டும், நாமக்கல்ல இருந்துட்டும், பொள்ளாச்சியில் இருந்துட்டும், சேலத்தில் இருந்துட்டும் வர வச்சிங்க? இவங்க கூட்டுறாங்க. இந்த திருச்சியில் இருந்துட்டு வெளில வந்துட்டு போகிறார் இல்லையா அந்த மரக்கடைக்கு, அது போகிற இடத்துலையே ஒருத்தர் பேசுகிறான். அந்த கிளிப்பெல்லாம் வெளியாக இருக்குது. என்ன அப்படின்னா, அது பாரு பாலக்காடு அங்கே வந்துட்டு ஆள் பத்தலை, போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட ஆள் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும், சீரம் ஏற்று அப்படின்றாங்க. ஆக இவங்க திட்டமிட்டு சேர்க்குறாங்க. அது ஒன்றும் அப்படியே கூட்டம் அப்படிலாம் இவங்க வந்துட்டு அளக்குறாங்க. எல்லாம் உண்மை கிடையாது. அவங்களுக்கு என்ன, அவர் எம்ஜிஆருக்கு தரண்ட மாதிரி இவருக்கு தரது, எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான். இந்த நரேட்டிவை வச்சுக்கிட்டு அவங்க தள்ள பார்த்தாங்க அவங்களுடைய பாலிடிக்ஸை. அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சிபிஐ கேட்டால் எல்லா விசாரணையும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற உண்மை மாதிரி சொல்லுவேன்னு சொல்லி. ஆமாம். வந்து ஸோ நீங்கள் நம்புறீங்களா சார் சிபிஐ விசாரணை வந்து ஒரு நியாயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது? சார், நியாயமாக நடக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு தப்பு இல்லைல்ல. நியாயமாக நடக்காதுன்றது என் அனுபவத்துக்கு நான் தான் போஃபோர்ஸ் பீரங்கி வேறு ஊழல் வழக்க பற்றி சொல்லிட்டேன். ஸோ இப்போ நடக்கிற ஸ்டெர்லைட்டு 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஸ்டெர்லைட்டில் அது சுட்டுக் கொண்டது, அது துப்பாக்கி சுட்டுக்கு யார் உத்தரவிட்டதுன்னா ஒரு ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் உத்தரவிட்டாராம். சிபிஐ போய்ட்டு ஃபைல் பண்ணுது கேஸை, சார்ஜ் ஷீட்டை. அந்த சிஜிஎம் சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் தூக்கி அடிக்கிறார். வேணாம், எடுத்துக்க முடியாது. ஏங்க உலகத்துக்கே தெரியும் அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னோம்னா அது கார்பரேட் உலகம் எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு. அப்போ யாரை காப்பாற்றுற நீ? எல்லாம் பெருசாக திட்டமிட்டு எல்லாரும் இன்சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசால்ட் ரைஃபிளை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் வெளில வந்துருச்சு. நம்ம பார்க்குறோம் ஒரு சாதாரண மக்களாக. ஆனால் சிபிஐ சொல்லுது அங்கே எல்லாம் ஸ்டேஷனு, அந்த ஸ்டேஷன் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் அவர் உத்தரவு போட்டாருன்னு. என்னைக்கிடா ஸ்டேஷன் இருக்கிற இன்ஸ்பெக்டர் உத்தரவு போட்டு துப்பாக்கி சூடு நடந்தது? அப்போ எவ்வளவு தீவிரமாக நீங்கள் போய்ட்டு ஏமாத்துறீங்க பாருங்க. அவர் மேலே விசாரணை நடத்திட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு டிஎஸ்பி ப்ரொமோஷன், அவர் டிஎஸ்பி ஆயிட்டார். அது இங்கே நாட்டில் நடக்கிறது தான். ஓங்கி ஒரு பொம்நாட்டி ஒரு அறை விடுறான் போராட்டம் நடத்துகிறவங்கள. அது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அவர் வந்துட்டு டிஎஸ்பி வர்றாரு, இப்போ எஸ்பி ஆகிட்டார் அவர். சிபிஐ விசாரணை மூலமாக வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே விஜயை கொண்டு வருவாங்க நிர்பந்திச்சு அப்படின்னு அப்படி தானே பயன்படுத்துகிறாங்க. ஒரு கேஸை போட வேண்டியது, ஒரு ப்ரெஷரை கொடுக்க வேண்டியது, இழுக்க வேண்டியது. இவர் வந்துட்டு என்ன பண்ணார், இவருடைய எஜெண்டா திமுகவை காலி பண்ணுறது தான். ஆனால் திமுக எதில் நிற்குது? பிஜேபி எதிர்ப்பட்டு நிற்குது. பிஜேபி எனக்கும் எதிரி தான். அப்படி போட்டால் தான் அந்த கொள்கை எதிரி, பிஜேபி அரசியல் எதிரி. என்ன அரசியலுக்கு கொள்கைக்கு என்ன வித்தியாசம்? கொள்கை இல்லாத அரசியல் எங்கே இருக்குது? அரசியல் இல்லாத கொள்கை எதுக்கு இருக்குது? சீமானு கேட்டார்ல, ஒன்றும் அதில் எதுவுமே இல்லை. சும்மா கொடுத்தாங்க, எழுதி கொடுத்த காகிதத்தை இப்படி என்ன வேண்டியது, அப்படி என்ன வேண்டியது, ஒரு ஆக்ஷன். அதான் மதுரையில் மாட்டிக்கிச்சல்ல, இந்த இடத்துல கையை உயர்த்த வேண்டும், கோபத்தோடு பேச வேண்டும்னு எல்லா ஸ்கிரிப்டும் எழுதி கொடுத்து வச்சிருக்கிறாங்களே. இது தெரியல, இது ஒரு ஊடக உலகம் அப்படின்ட்டு மேலே தான் அது எடுத்துட்டானுங்க. இவர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பின்னாடி எது எடுத்துட்டான். எவ்வளோ பேர் கிரட்ஜோட உள்ளே இருப்பான் விஜய் கூடவே. என்னடா அது ட்ராமா அப்படின்றவன் இருப்பான் இல்லையா? சரி, போகிறது தான் போகிறான், எக்ஸோஸ் பண்ணிட்டு போனால் அவன் போட்டு விட்டான். எப்படி இருக்குது பாருங்க. இந்த இடத்துல கையை உயர்த்த வேண்டும், இந்த முறை 3 முறை சொல்ல வேண்டும். இதெல்லாம் என்ன விதமான ட்ராமா? அதெல்லாம் அந்த ட்ராமா தான் அவங்க போட்டுட்டு இருக்கிறாரு. அதான் பிஜேபி எதிர்ப்பு. ஆனால் பிஜேபி என்ன பண்ணும்? விஜயனுடைய இமேஜியே அடிப்பட்டு நாசமாகி ஒன்றும் இல்லாத போயிடுச்சு மக்கள் மத்தியில். அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ரசிகர்கள் தான். அதுலேயும் பாதி பேர் வந்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு விலகி ஓடிட்ட கதையெல்லாம் பார்க்குறோம். ஏதோ ஒன்று விஜய்க்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு நம்ம கூட்டணியை பலப்படுத்திக்கலான்றதுல வந்துட்டு பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் அவரை கூட்டிக்கிட்டாங்க அப்படின்னோம்னா போதும், அப்புறம் மக்கள்கிட்ட பில்டப் பண்ணிடலாம். 3 கட்சி கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி. அவர் ஏற்கனவே அதாவது பிரம்மாண்டம் தானே சொல்லிட்டு இருக்காரு, பிரம்மாண்ட கூட்டணி. அதனால் அதை வச்சுக்கலாம். அதனால் அவங்க விஜயை போட்டு அழுத்துறாங்க. அது எதுவும் பேச முடியாது. விஜய் உட்காந்துட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளேயே. ஆனால் சிலர் என்ன சொல்றாங்கன்னா சார், வந்து அதிமுக கூட்டணிக்கு போனாலும் போவாரே தவிர பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போக மாட்டார். அவர் வந்து ஒரு சர்ச்சு போகக்கூடிய கிறிஸ்டின், வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஜேபி எதிர்ப்பாளர். இப்போ அமித்ஷா உள்துறை அமைச்சர் கூப்பிட்டே அவர் போகலை. ஆனால் அவருக்கு வந்து காங்கிரஸ் மேலே ஒரு அபிமானம் இருக்குது. இப்போ ராகுல் காந்திகிட்ட பேசுனதா கார்த்திக் சம்பவம் மோடியை சந்திச்சு பேசினார் கோயம்புத்தூர்ல. மோடி ஒரு விஜய் ஐயா, அவருக்கும் சரி அவங்க அப்பாருக்கும் சரி அரசியல் அபிலாஷை இருக்குது, நோக்கம் கிடையாது, குறிக்கோள் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு கொள்கை பூர்வமாக அரசியல் அணுகிறதுன்றது வேற, பதவிக்காக அரசியலுக்கு வர்றதுன்றது வேற. பதவிக்கு வரணுன்ற நோக்கத்துக்காகத்தான் நடிகர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் உட்பட கட்சி ஆரம்பிச்சாங்க. இவர் என்ன கிறிஸ்டியனு, இவர் என்ன பிஜேபி, எதுவுமே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் நேர்மையின்மை தான் அவருடைய வாழ்க்கையாகவும் பாதையாகவும் இருந்திருக்குது அப்படின்றத கிளீனாக தெரியுது. விட்டுட்டு ஓடுறான் ஐயா, இது ஒன்று போறாதா? அது மாதிரி இப்போ காங்கிரஸோட ஒரு நெருக்கம் ராகுல் காந்தி கூட பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? காங்கிரஸ் எல்லாம் அவங்க கிட்ட வராது. ஏன்னா காங்கிரஸ் வந்துட்டு அகில இந்திய அளவில் இன்னைக்கு அவங்களுக்கு 10 எம்பி இந்த மாநிலத்திலேருந்து போயிருக்கு, ஹையஸ்ட். அவங்க விட்டு தர மாட்டாங்க. 2வது ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, சோனியா காந்தியோட இருக்கக்கூடிய உறவு, அவங்க வரமாட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா,
பார்த்து நடந்துக்க, we will support you at the right time அப்படின்ட்டு. ஆனால் விஜய்க்கு என்ன வேணும்? உடனடி அவருக்கு அதிகாரத்தினுடைய பாதுகாப்பு வேணும் சார் இன்னைக்கு அவருக்கு. ஸோ அதனால் அப்படி கொடுத்துருவாரு. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் போனாருன்னா அரசியல் களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் மாறாதுங்க. மக்கள் வந்துட்டுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விடயம் என்னன்னா, மக்களை முட்டாளாக நினைச்ச எல்லா அரசியல்வாதியும் தோற்று போயிருக்காங்க, இந்திரா காந்தி உட்பட. மக்கள் படிக்காதவங்களா இருக்கலாம், உழைப்பாளர்களாக இருக்கலாம், ஆனால் சிந்தனையற்றவர்கள் கிடையாது, எல்லாம் சிந்திப்பாங்க. அந்த ஃபேக்கல்ட்டியை மட்டும் இறைவன் அப்படியே கொடுத்துட்டான். புத்தின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் சிந்தனைன்னு ஒன்று இருந்தே தீரும். சிந்தனைன்னு ஒன்று இருக்கும்போது அந்த புத்தி தூண்டிக்கிட்டே இருக்கும், அதை செய் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்த விட்டு இவன் வேண்டாம் ஓனா இந்த கேள்வி கேட்கறது படிச்சிருக்கணுமான்னா தேவையில்லைல்ல. இதுதான் விஜயனுடைய அரசியல் அழிஞ்ச இடம் இந்த இடம் தான். அது அரசியல் ஒன்றுமே கிடையாது. இது மேலே அவருடைய ரசிகர்கள் அவர் போட்டால் உண்டு, இல்லாட்டி எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா, விஜய் வச்சு ஒரு இமேஜை பில்டப் பண்ணி ஒரு செகண்டு, அதாவது திமுகவை தோற்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்று வேலை செய்யலான்னு பார்க்குறாங்க. மக்கள் எல்லாம் இந்த சிந்தனை, அதாவது சாதனையை சொல்லு இல்லை வேதனையை சொல்லு, ரெண்டு தான். புரியுதுங்களா? அதனால தான் இந்த வேதனையை தூக்கி அரசு மேலே போட பார்த்தாங்க பிஜேபியும் அதிமுகவும். எது? இந்த கரூர் துயரத்தை. நடக்கலை, எல்லாம் வெளில வந்துட்டோன்னே. அதான் சொல்கிறார், சும்மா இதை பற்றி கேள்வி கேட்டுருக்கீங்களா? அண்ணாமலை வெறுத்து ஒதுக்கிட்டு வண்டியில் ஏறி போனது காரணம் இதான். அவங்க எவ்வளோ காலம் தான் வந்து பொய்யை சொல்லிட்டு அப்படியே நிலைநிறுத்துவாங்க? ஹேமமாலினி வந்து பொய் சொன்னால் உடனே எடுத்துக்கிடுவாங்களா? நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, இல்லை அந்த இடத்துல சோறு தண்ணி இல்லை, அந்த இடத்துல க்ரௌட் இருந்தது, இவர் நேரம் தவறி வந்தது, இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸை அவ்வளோதான் சார். வாய்ப்பே வெல்லுன்ற வார்த்தை சாதாரணமானதா? விஜய் அவர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இதுக்கு பிறகாவது உண்மையை மட்டும் நீங்கள் ஒருபோதும் மறைக்க முடியாது. இந்திரா காந்தி தோத்த இடம் அவங்க சுத்தமாக வாஷ் அவுட் ஆனாங்க, ஒரு இடத்துலையும் ஜெயிக்கலை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 11 பெரிய மாநிலங்களில் வாஷ் அவுட் ஆனாங்க 77. எதுக்காக? அவங்க வந்துட்டு உண்மையை புதைக்க பார்த்தாங்க. வெளிநாட்டு சக்திகள் உள்நாட்டு சக்திகள் என்னை அசைக்க பார்க்கிறார்கள், இந்த நாட்டை முடிக்க பார்க்கிறார்கள், புழுனாங்க. எல்லாத்தையும் உடைச்சு தள்ளினாரு லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண். அதான் ஜனதா. நீங்களாம் யாரும் சுண்டக்கா இந்திராகாந்தி அளவுக்கு நீங்களாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து பிஜேபியோட கைக்கூலி, பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வைக்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சிலர் வந்து சமூக வலைதளங்களில் விஜய் வந்து திமுகவோட பி டீம், திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. சார் இது மக்களை அவமதிக்கிற பேச்சு சார். இது பி டீம் அப்படின்னு நான் சொல்கிறது. இதே சீமான் தான் சொன்னார், திமுகவினுடைய வெற்றிக்கும் அதிமுகவுடைய தோல்விக்கு இடையில நான் நடுவில் நிற்கிறேன், திமுக ஜெயிச்ச வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமாக நான் ஓட்டு வாங்கிட்டேன், அடுத்த முறை அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா சொன்னாரா இல்லையா? அப்போ நீ யாரு? அப்போ நீ அன்னைக்கு திமுகவினுடைய பி டீமா? இதுக்கு மேலே ராஜா அதெல்லாம் நடக்காது ராஜா அப்படி சொல்றியா? அப்போ நீ அதிமுகவினுடைய கைக்கூலியா? நீ கைக்கூலி ஆன அப்படின்னம்னா மக்கள் அதுக்கு ஓட்டு போட தெரியும். நீ பி டீம் ஆனன்னா அதுக்கும் மக்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியும். அதனால் ஒருத்தர் அப்படி சொல்லவே கூடாது. நான் விஜயை வந்துட்டு ஒரு எஜெண்டா பாலிட்டிஷியன் ஏன் சொன்னேன்னா, அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சிக்கல, வெறுப்புணர்வை விதைக்கிறார். முஸ்லீமுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வு விதைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை மக்கள் பத்தின விதைக்கிறாரு. வாட் சிஎம் சார், என்ன அங்கிள், இப்படி எல்லாம் ஏகடியம் பண்றது அரசியல் கிடையாது. யாரு? எம்ஜிஆர் பண்ணாதத, கலைஞர் பண்ணாதத, அண்ணா பண்ணாதத, காமராஜர் கூட அதிகபட்சம் போயிட்டு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அதுக்கே எம்ஜிஆர் எகிரினாரு. யாரை பார்த்து சொல்றீங்க? இத்தனைக்கும் காமராஜர் தலைவர்னு போட்டுருனவர் அவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நீங்க என்னவோ நீங்க சொன்னா அப்படியே மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே மாறிடுவாங்கன்ற மாதிரி. வாட் அங்கிள், மிஸ்டர் சிஎம், இந்த கதையெல்லாம் வந்துட்டு யாருக்கிட்ட விட்டுறீங்க? உங்களுக்கு எல்லாம் முடியுமா? ஸ்டாலின் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு எமர்ஜென்சி உள்ள போட்டு அடிச்சாங்களே, நீங்க போயிட்டு பதுங்குறீங்களே, அதை எதிர்கொண்டு வெளியில தன்னுடைய அப்பா கிட்ட கூட என்னை அடிச்சாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லல தெரியுங்களா? கடைசி வரைக்கும் ஃபுல் ஹேண்ட் போட்டு மறைச்சிட்டாரு. அப்படியாப்பட்ட மன உறுதி கொண்டவன் தான் நீங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிறான். அது மனசுல வச்சுங்க. நீங்க உங்களுக்கு அப்படிலாம் ஒன்று உண்டா? அப்படிலாம் ஒரு வாழ்க்கை உண்டா? கிடையாது இல்ல. அப்போ உங்களுடைய வார்த்தையில நீங்க முதல்ல கவனமா இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க சிஎம் ஆகக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் இங்க வராரு, நான் எனக்கு அவர் மேலே எந்த விதமான மரியாதையோ எதுவும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு உங்களை பார்த்து, நீங்க உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க, இவங்களை அரசியல் வயப்படுத்துங்க, தமிழ்நாட்டினுடைய ஒரு புதிய பலமான சக்தியா இந்த தேர்தலுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்க நினைக்கிறேன் அப்படிதான் அவர் சொன்னாரு. அதாவது ஒரு தனித்த சக்தியா பிரம்மாண்டமா நீங்க வெளிப்படணும் அப்படின்னு பார்த்தாரு. ஆனா மறுநாளே நீங்க என்ன பண்றீங்க? ஒரு அறிக்கை கொடுத்துட்டு கூட்டணி பற்றி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறீங்க. என்ன அர்த்தம்?
பிரசாந்த் கிஷோர் சொன்னதெல்லாம் எதிர எடுத்துக்காத, நம்ம இப்படி தான் போகிறோம் அப்படி சொல்லிட்டு நீ அதிமுக அந்த திசையை காட்டிக்கிட்டே இருக்கிற. அதனால உன்னை பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சுயநலவாதி. அதுக்கே பி டீம் ஏபிலாம் நீங்கள் சுயநலவாதி. உங்களுக்கு தேவை பதவி ஆசை, அதிகாரப்பற்று. மக்கள் பற்று கிடையாது, அதிகாரப்பற்று இருக்குது. நீங்கள் மக்களை நேசிக்கல, பதவியை நேசிக்கிறீங்க, அவ்வளவுதான். இதுலேயே பி டீம் ஏ டீம் சி டீம்னா முத்திரை குத்துறது தேவையிட்டு. அதுமாதிரி நீங்கள் தொடர்ந்து விஜயோட அரசியலோட ஒரு ஆபத்தை பற்றி சொல்லிட்டே இருக்கீங்க சார். எந்த அளவுக்கு விஜயோட அரசியல் ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? அந்த ப்ரொபோசிஷன் எல்லாமே கரூருக்கு அப்புறம் மாறிடுச்சு. விஜய் போகிறாரு, அவர்கிட்ட ஒரு 10% ஓட்டு இருக்குது. அமித்ஷா சொல்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து 39% ஓட்டு, 21 + 18 39%, 49% ஓட்டு. தேர்தல் நேரத்தில் தேர்தலில் எல்லா விதமான குளறுபடியும் பண்ணக்கூடிய ஆள் தான் அமித்ஷா. எல்லாம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ்நாட்டை பாஜக கிட்ட வந்துட்டு காட்டி கொடுத்த வேலையை விஜயா தான் இருந்திருப்பார். அவங்க தமிழ்நாட்டை 3ஆ உடைப்பாங்க. தென் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு, கொங்கு நாடு. கொங்கு நாடுன்னு போட்டவன் தான் அந்த எல்முருகன். இது எவ்வளோ பெரிய தப்பு இது. நான் யாருன்னு நீங்கள் யார்? நம்ம 2 பேரும் தமிழ், அவ்வளோதான். நம்ம சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக போராடி தமிழன்ற ஒரு உணர்வில் நிற்கிறோம். இவன் வந்துட்டு 3 பேரை பிரிக்கிறான். புரியுதுங்களா? அதுக்கான ஒரு அரசியல் சக்திகள்லாம் இங்கே இருக்குது. ராமதாஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. இவரும் அதோட சேர்ந்துருவார், அவ்வளோதான். எப்படி எடப்பாடி பழனிசாமி போட்டு கொடுத்தாரு விவசாயிகளை, தமிழ்நாட்டுடைய உரிமையை, அதே மாதிரி போட்டு கொடுக்குற இன்னொரு ஆளாயிடுவார். அப்போ என்ன ஆகும்? தமிழ்நாடு ஒழிச்சு கட்டிடுவான். தனித்தன்மை இல்லாத தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை ஒழிக்கிறது அதுக்கான கருவி இவர். அப்புறம் இவ்வளோ தூரம் உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு வந்துட்டு அப்படியே வாட் மிஸ்டர், அதாவது பண்ணையாரானதான் பாக்கி இவ்வளோதான் பேசுகிறல்ல நீ. அப்படியே டிஎம்கே கலர் போட்ட சைக்கிளில் போயிட்டு நீங்கள் 2021 ஓட்டு போட்டீங்க. அப்போ 2 வருஷத்துலேயே உங்களுக்கு அவ்வளோ பெரிய விழிப்புணர்வு வந்துருச்சா நான் திமுக பற்றி? அப்போ என்ன வச்சு நீ வந்துட்டு அரசியல் பயிலரங்கம் பண்ணியிருக்க கூடாது? நீ இல்லை போயிருக்கணும். இவ்வளோ தூரம் உனக்கு விழிப்புணர்வு 2 வருஷத்தில் வருது. ஐயநாதனுக்கு வரதுக்கு 40 வருஷம் ஆச்சு. என்னையா வச்சு நீ பண்ண? அப்போது இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா இவங்களால தமிழ்நாடு யோசிக்காத பாதகம் ஏற்படும். ஏன்னா அரசியலே தெரியாதவன இந்த நாடு எவ்வளோ ஆபத்தான நாடு சார் இது. கீழடியில் தமிழருடைய தொன்மையை வெளிப்படுத்திய அந்த அறிக்கையை கூட கொடுக்காத ஒரு அரசு என்ன வரைக்கும் தமிழனை இந்துவா மாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவன், ஒரு இடத்துலையும் மத கலவரத்தை மூட்டை பார்த்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோல்வி அடைகிறவன், அவனுக்கு இவங்களாம் காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ போயிட்டு எங்கே நிற்கிறீங்க நீங்கள்? ஏன் இவ்வளோ நாளாக பேச முடியல? ஒற்றை காரணம் பிஜேபி, அமித்ஷா, அவ்வளோதான். அப்புறம் உங்களை எதுக்கு அரசியலில் வச்சுட்டு இருக்கணும்? ஆபத்தானதில்ல தமிழ்நாட்டுக்கு, அதான். ஆனால் இவர் விஜய் நான் சந்திச்சு பேசுகிறேன்ல ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, இந்த ஆண்டருடைய முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தார். கடைசியாக அவர் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக உறவை ஒரு சீஃப் மினிஸ்டரான். நான் அப்பவே சொன்னேன், இது என்னது இது? உங்களை முதல்வராக அவர் கட்சி நடத்துகிறாரு, இல்லை அவர் முதல்வராக நீங்கள் கட்சியை தொடங்குனீங்களா? அவர் சொல்கிறார் 2வது ஆப்ஷனுக்காக தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து நான் சொல்ல 30ஆம் தேதி தான் சொன்னேன். அது இந்த ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் உள்ளே வந்துருவோன்னு தான் நான் சொன்னேன். அப்போ யார் வர்றவன் உள்ளே வர்றவன் யாருன்னே தெரியாத நீ பண்ணுறேன்னா அப்புறம் உங்ககிட்ட என்ன அரசியல்? இந்த ரசிகர்கள் அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு படிக்கட்டாக வச்சுக்கிட்டு முதுகு மேலே ஏறி அப்படியே போகிறது. அவங்க தான் ஒரு ரேம்ப்பு ஏறி மேலே போகிறதுக்கு. அதனால தான் எதிர்த்தேன். அவருக்கு ஏதோ ஒரு நல்ல பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, நல்ல பக்கம் இல்லாதவனே மனுஷன் கிடையாதுங்க ஐயா. நல்ல பக்கம் எல்லாமே இருக்குது. விஜய்கிட்ட நான் பார்த்தபோது நல்லா தான் இருந்தார் அவர். ஆனால் அடிப்படையில் இருக்கக்கூடிய கோளாறு விட்டுட்டு ஓடுறீங்களே. புரிதலுக்கே உங்களுடைய மனசை நீங்கள் தயார்படுத்தாதவங்க நீங்கள் எதுக்கு உங்களை தயார்படுத்திருப்பீங்க? நான் கேட்குறேன். ஐயா, புரிதல் என்னன்னா, என் மனைவி என்னை ஏற்றுக்குருவாங்களா? உங்கள் மனைவி உங்களை ஏற்றுக்குருவாங்களா? உங்கள் சிஸ்டர் உங்களை ஏற்றுக்குவாங்களா? புரிதல் தான் என் மனுஷன். வளர்ந்தான் அப்படின்னோம்னா மரம் மாதிரி வளர்ந்துருக்குறான், ஏதாவது தெரியுதா பாரு, அதானே சொல்லுவாங்க. மரம் மாதிரி வளர்ந்துருக்குறான், எதுவும் தெரியலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உன்னையும் பார்த்துக்கிறேன். 53 வயசு, எதுவுமே தெரியாத என்ன இருப்ப. ஒரு ரசிகன் இருக்கலாம், தப்பு இல்லை. அவனை 1.5 நாள் நான் மாற்றிடலாம். 4 பயிலரங்கம் நடத்தி 4 போராட்டம் நடத்தி ஒரு புறம் சிறைக்கு போயிட்டு வந்தானே அவன் செட் ஆகிடுவான். நீ எதுக்கும் பயன்பட மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு காட்டி கொடுக்குறது தவிர எதுக்கு? சிலர் சொல்கிறாங்க வந்து கூட இருக்கிறவங்க புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ஐயா அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் நிறைய தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, சொல் புத்தி வேணும்னா சுய அறிவு இருக்கணும், இல்லாட்டி முடியாது ஐயா. நான் சமூக நீதி காவலர் விபி சிங்கோட 1 to 1 3 நாள் பேசிகிட்டு இருந்தவன். நான் ஏன் விஜய்க்காக போனோம்? ஏன்னா இந்த ரசிகர்கள் கூட்டம். தமிழன் தானே அவன், இவ்வளோ பேரும் உழைப்பாளி தானே அவன். அப்படி எப்படி செத்து போனான் அவனெல்லாம் யார் யார்? என்னை போன ஒரு தமிழ் தேசியவாதி குரல் கொடுக்கலன்னா கூட அப்புறம் அவனுக்கு யார் தான் இருப்பான் சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் நான் 50 நிமிஷம் பேசுகிறேன். நானும் விஜயம் அரசியலை பற்றி, கட்சி அரசியலை பற்றி ஒரு வார்த்தை பேசலையே. இஷ்யூவை பற்றி தான் பேசுகிறோம். முதல்ல இது என்னென்னா, கார்பரேட்டுடைய பிடியிலேருந்து இந்திய ஜனநாயகத்தை மீட்கணும். இதான் முதல் வார்த்தையே. அவரை பாராட்டிட்டு
கட்சி ஆரம்பிச்ச பாராட்டிட்டு நான் சொன்ன முதல் வார்த்தை தான். அதில் தான் நாங்கள் எல்லாமே பேசுகிறோம். 50 நிமிஷம் ரொம்ப நல்லா கேட்டார். ஸோ அவர்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு நல்ல கார்னர் இருக்கலாம். பட்டு அரசியல் வந்துட்டு வேறங்க. அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா துணிவும் தெளிவும் தான் அரசியல். துணிவும் இல்லை தெளிவும் இல்லைன்னு நீங்கள் அரசியல்கள் லாயக்கில்லை. தொண்டனாக இருக்கிறது கூட லாயக்கில்லை. மற்றவங்க இல்லாமல் எஸ்சிஎஸ்சி அவரோட ஆலோசகராக இருந்திருந்தா இவ்வளோ மோசமாக இருக்காது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? நான் நம்பலை. ஆசை, பழக்கம், இச்சை, இது 3 மனிதனை வழி நடத்தும் போது அந்த மனிதனால் சமூகத்துக்கு நல்லது நடக்காது.